கல்முனை பிரதேசத்தை பொறுத்தவரையில் அங்கே சிறுபான்மையாக வாழ்கின்ற தமிழர்களுக்கு அச்சத்தை தீர்க்கும் வரை செய்ய வேண்டும். மற்ற பிரதேசத்தில் முஸ்லிம்களுடைய அச்சத்தை தீர்க்கும் வரை வாழ வேண்டும். அதனுடைய பிளானை இப்போ சொல்லிவிட்டால் இப்பொழுது ஆரம்பித்து விடுவார்கள். இதுக்கு எதிராக வேலை செய்வது. இந்த அச்சத்தை உருவாக்கிதான், இந்த இனவாதத்தை விதைத்துதான் கல்முனையில் இருக்கின்ற மிகவும் மன வருத்தம். நான் எம்பி ஆவதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக ஹரிஸ் இருந்த பொழுதும் கூட சொன்ன விடயம், இப்படி ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலில் எம்பி ஆவதை விட சும்மா இருப்பது மேல். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் மர்ம நாளில் பதில் சொல்லுவோம். இது எப்படி இருந்தது என்றால், தமிழ் தரப்பில் ஓரிரு பேர் முஸ்லிம்களுக்கான எதிராக இனவாதத்தை கொண்டு வந்து தமிழ் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கும், முஸ்லிம் பிரதேசத்தில் நான் இல்லாட்டி தமிழர்கள் வந்து எல்லாம் அள்ளி கொண்டு போயிடுவார் என்று பயத்தை உருவாக்கி இதை பெற்றுக்கொள்வதற்குமான ஒரு விடயம். இப்போ ஹரிஸை பற்றி கதைக்கின்ற பொழுது கண்டிப்பாக கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் சம்பந்தமாக குறிப்பாக ஹரிஸையும் இந்த பிரச்சனையை நாங்கள் இந்த பிச்சைக்காரனும் புண்ணும் என்ற அந்த பழமொழியோட அந்த உதாரணத்தோடு ஒப்பிட்டு பல நாட்களாக விமர்சித்திருக்கிறார்கள். அதாவது இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் தொடர்கிறது, இந்த பிரச்சனை இருக்கும் வரை தான் ஹரிஸால் அரசியல் செய்ய முடியும், இப்படியெல்லாம் ஏராளமான விமர்சனங்கள் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறது. நிச்சயமாக இப்போது கல்முனை தொகுதியினுடைய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் சார்பிலான பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அதனை நம்பித்தான் கல்முனை தொகுதியை மீண்டும் முஸ்லிம் காங்கிரஸ் வெல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை தெரிவு செய்திருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது உங்கள் முன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இந்த கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை. இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இப்போது வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. வழக்கினூடாக சென்று தான் இதனை தீர்த்து கொள்ள வேண்டுமா அல்லது வேறு வழிகள் இருக்கிறதா? இதனை அணுகுவதற்கு நீங்கள் வேறு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? இல்லை, நீங்கள் சொல்வதை நானும் உண்மையாகவே நான் தான் இந்த பிச்சைக்கார கதை முதலாவது சொன்னால். இப்போதும் கூட அவருக்கு கொடுத்த சவால் ஏழுமென்றால் கல்முனையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நான் பகடியாக சொல்லும் பொழுது சொன்னேன், செக்யூரிட்டி கார்டை கொஞ்சம் போட்டு விடுவோமா ரவுண்ட் அபவுட்டில் காப்பாற்றுறதுக்கு. இது வந்து மக்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட பீதி. சின்ன பிள்ளையை நாங்கள் சொல்வார்கள், அழகான கவிதைகள் இருக்கின்றது, பேய் இருக்கின்றால் வெளியே போகாதுன்னு சொல்லி பிள்ளைகளை பயன்படுத்தி வைக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டது. இதில் என்ன அடங்கியிருக்கின்ற பிரச்சனை என்ன? சிம்பிள். ஒரு பிரதேச செயலகத்தில் இருக்கின்ற சிறுபான்மைகளுக்கு எப்படி அவர்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவது? மன்னார் மாவட்டத்தில் சிறுபான்மையாக இருக்கின்ற முஸ்லிம்கள் பெரும்பான்மை இருக்கின்ற பிரதேச செயலகத்திற்குள் வருகின்ற அந்த அச்சம் ஐயம், காரதீவில் முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற அந்த அச்சம் ஐயம், நாவிதன் வழியில் முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற அந்த அச்சம் ஐயம் கல்முனை பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கு இருக்கின்றது. இதை யார் உருவாக்கினார்கள்? இந்த அச்சத்தை உருவாக்கிதான், இந்த இனவாதத்தை விதைத்துதான் கல்முனையில் இருக்கின்ற மிகவும் மன வருத்தம். நான் எம்பி ஆவதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக ஹரிஸ் இருந்த பொழுதும் கூட சொன்ன விடயம், இப்படி ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலில் எம்பி ஆவதை விட சும்மா இருப்பது மேல். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் மர்ம நாளில் பதில் சொல்லுவோம். இது எப்படி இருந்தது என்றால், தமிழ் தரப்பில் ஓரிரு பேர் முஸ்லிம்களுக்கான எதிராக இனவாதத்தை கொண்டு வந்து தமிழ் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கும், முஸ்லிம் பிரதேசத்தில் நான் இல்லாட்டி தமிழர்கள் வந்து எல்லாம் அள்ளி கொண்டு போயிடுவார் என்று பயத்தை உருவாக்கி இதை பெற்றுக்கொள்வதற்குமான ஒரு விடயம். ஆகவே இது அதாவது இந்த வருத்தத்தின் இந்த பிரச்சினையின் முக்கிய கட்டம் இதுதான். ஆகவே இதை நாங்கள் தீர்க்கும் பொழுது கல்முனை பிரதேசத்தை பொறுத்தவரையில் அங்கே சிறுபான்மையாக வாழ்கின்ற தமிழர்களுக்கு அச்சத்தை தீர்க்கும் வரை செய்ய வேண்டும். மற்ற பிரதேசத்தில் முஸ்லிம்களுடைய அச்சத்தை தீர்க்கும் வரை வாழ வேண்டும். அதனுடைய பிளானை இப்போ சொல்லிவிட்டால் இப்பொழுது ஆரம்பித்து விடுவார்கள். இதுக்கு எதிராக வேலை செய்வது. ஆனால் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இனவாதத்துக்கு அப்பால் அன்றகுமார திசாநாயக்குடைய வெற்றியை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகாமல் இலங்கையில் இருக்க முடியும், நாங்கள் இலங்கையர்கள் என்று வாழ்கின்ற ஒரு தன்னுடைய அடையாளத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற ஒரு சந்தோஷம். அந்த அரசாங்கத்தில் எல்லாரும் நான் கல்முனை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்கிறார்கள். ஒன்றை மறந்து விட்டார்கள். கல்முனை தொகுதிக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று இந்த அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்தும்
விசேடமாக நியமிக்கப்பட்ட சகோதரர் ஆதம் முஸ்லிம் காங்கிரஸின் பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் தேசிய பட்டியல். தேசிய பட்டியல். ஆமா, அதுவும் கல்முனை சேர்ந்தவர். நீங்க சொன்ன மாதிரி அவரும் விசேடமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கல்முனை தொகுதிக்கு 2. பாருங்கள் அல்லாவுடைய வேலை. எல்லாத்துக்கும் மேல சதிகாரம் தீர்மானித்துட்டார். கல்முனைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடாது, இந்த வெற்றிடத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று சகோதரர் ஹரிஸ் நினைத்தார். அல்லாஹ் நினைத்தான், இல்லை 2 உறுப்பினரை தருகிறேன். அங்கே தமிழ் சகோதரர் கூட இல்லை. இப்பொழுது எங்களுக்கு கடமை இருக்கின்றது. நாங்கள் இதை எப்படி சகல தரப்பினருக்கும் பாதிப்பில்லாதவாய், இந்த பாதிப்பில்லாமல் செய்யும் பொழுது எந்த ஒரு சமூகம் தனக்கு கிடைக்கிறது காரணம் தான் சொல்லும். அதான் மகாத்மா காந்தியை கொண்டாங்க. ஆகவே பாதிப்பில்லாமல் செய்ய வேண்டும். பாதிப்பில்லாமல் செய்யும் பொழுது நிசாம்காரியப்பரை உயிருடன் கொள்ளாட்டி அரசியலில் கொள்ளலாம். அதுக்கு நாம் பயப்படுவதில்லை. நான் இதை விட்டு ஓய்வு பெறும் பொழுதும் மவுத்தாகும் பொழுது நியாயத்தை செய்து விட்டேன் என்ற சந்தோஷம் இருக்க வேண்டும். என்னுடைய தகப்பன் பள்ளிவாசலில் சஹஜ தொழுது கொண்டு சுபகு தொழுது கொண்டிருக்கும் பொழுது காலம் சென்றவர். நான் நம்புகின்ற விடயம், நம்ம செய்கின்றது யாருக்குமே ஒரு பாதிப்பு வரக்கூடாது. எப்படி இந்த சிறுபான்மை தமிழுடைய அச்சத்தை நாங்கள் கல்முனை நீக்கலாம், எப்படி இதே சிறுபான்மையாக இருக்கின்ற மற்ற பிரதேசங்கள் தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லீம்களை அச்சத்தை நீக்கலாம், மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற இடத்தில் அச்சத்தை நீக்கலாம், கோரளைப்பற்று அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் தங்களுடைய உரிமையில் பறிபோய் விட்டது என்று அழுது கொண்டிருக்கிற முஸ்லீம்கள் சிறுபான்மையோட அச்சத்தை நீக்கலாம் என்று ஒரு மெக்கானிசத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இனவாதத்துக்கு அப்பால் போய் நீதி நியாயம் இந்த அரசாங்கத்தில் செய்து கொள்ளலாம் என்று அசையாத நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதுக்கு நிச்சயமாக சகோதரர் என்னுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு உதவுவார். இந்த அரசாங்கத்தில் எனக்கு இருக்கின்ற சில நல்ல பெயர், அனுரகுமார் திசான ஜனாதிபதியாக இருக்கட்டும், விஜித் அமைச்சராக இருக்கட்டும், அவர்களிடம் எனக்கு எண்ணப்பட்டிருக்கின்ற அந்த நல்லெண்ணத்தையும், நான் இது அரசியல் தேவைக்காக செய்யவில்லை, நாளை சில வேளைகளில் இந்த பிரச்சனை தீர்க்கும் பொழுது நிசாங்காரியப்ப செய்யவில்லை என்றிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அது முற்றுமுழுதாக எம்பி தான் செய்து என்று கொண்டாடினால் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் காணுவது, எனக்கு அசையாத நம்பிக்கை இருக்கின்றது, இதை நாங்கள் அடுத்த இன்னொரு தேர்தலில் இன்னும் ஒரு ஹரிஸ் போன்றவரோ இன்னொரு தமிழ், நானுடைய பேரை சொல்வது நியாயமில்லை, அவர் தமிழ் மக்களுடைய வாக்கை பெற்றுக்கொள்வதற்கு கல்வியிலிருந்து வருகிறவருக்கு விட்டு வைக்காமல் நியாயமாக தீர்க்க முடியும். அதற்குரிய ஃபார்முலாவை இப்பொழுது சொல்ல நான் விரும்பவில்லை. ஓகே, வடக்கு தமிழ் பிரதேச, அதாவது கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்துக்கான தேவையில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதுக்கான தேவையில்லை, இனவாதத்துக்காகத்தான் இவ்வாறு ஒரு தேவையை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. கல்முனை பிரதேச செயலகத்துக்குள் வாழ்கின்ற சிறுபான்மை தமிழர்களுக்கு முஸ்லிம் பிரதேச செயலகத்தினால் தங்களுடைய காணி பிரச்சனையை, காணி சம்பந்தமாக முக்கியமான விடயங்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு அதில் ஒரு அச்சம் இருக்கின்றது, தங்களுடைய காணி கலந்து விடுவோம் என்று. இதே போன்றுதான் நாவிதன் வெளியில் முஸ்லிம்களுக்கும் இங்கே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பல மாவட்டங்களில் முஸ்லிம்கள் சிறுபான்மை இருக்கிறவங்களுக்கு அந்த அச்சம் இருக்கின்றது. தமிழர்கள் எப்படி அச்சப்படுகிறார்கள் எனக்கு விளங்குகின்றது, முஸ்லிம்கள் அச்சப்படுகின்றனர். இதை எந்த விதமான தீர்வு திட்டத்தால் இந்த அச்சத்தை நீக்க முடியும் என்பதை பற்றி சில கன்செப்ட் வைத்திருக்கின்றேன். அதை உரிய நேரத்தில் நான், அதாவது இந்த அச்சத்தை நீக்குவதற்கு தனியான ஒரு பிரதேச செயல அலகை கொடுப்பது உரிய தீர்வாக அமையாது என்று சொல்ல வருகிறீர்கள். நானே ஒரு சட்டத்தரணி, நீங்க எனக்கிட்டே அடிச்சு பார்க்குறீங்க கேள்வியை. அப்படியா? இல்லை, ஒரு சாரார் நினைக்கின்றார் தனியாக போவது நியாயம் என்று, அதை நாங்கள் பேசுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.